இதயத்தின் நினைவுகளை கடவுள் அறிவார். ஒரு முதலமைச்சர் வரணும்னு எதுக்கு வர நினைக்கிறார் என்பதை இதயத்தின் நினைவுகளை கடவுள் அறிவார். பைபிள் வசனம் சொல்லுவாங்க, மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இதயத்தை பார்க்கிறார். கர்த்தர் இதயத்தை தான் பார்ப்பாரு. என்ன நினைக்கிறான்னு தெரியும் கர்த்தருக்கு. எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாது. பார்ப்பீங்க, அரசியல் பேசுவார், நான் அதை செய்வேன் எதை செய்வேன். உடுக்க நினைப்பாரு, நல்லா சம்பாதிச்சு அட்டி கோழியோடைய சம்பாதிச்சு துபாயில் வாங்க நாங்கள் வாங்க சொத்தவங்க நினைப்பாங்க. நமக்கு தெரியாது, கடவுளுக்கு தெரியும். தமிழகத்தை பொறுத்தவரை யார் முதலமைச்சர் வருவார் என்பதை குறித்து பல சோதரிகள் பலதான் பேசிட்டு இருக்காங்க. விஜய் தான் வருவாரு, முக ஸ்டாலின் வருவாரு, எடப்பாடி பழனிசாமி வருவாரு, அப்ப பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. யார் முதலமைச்சர் ஆவார்கள் என்று சோதரிகள் பல கணிப்புகள் கொண்டாலுமே தமிழக தேர்தல் முடிவு வந்த பிறகுதான் யார் முதலமைச்சர் என்று தெரியும். இந்த சோதனை சிறுபு நடப்பதில்லை. ஆனால் உலகத்திலேயே ஒரு பிரபல சோதரர் இருக்கிறார். அவர் சொன்னது நடந்திருக்கிறது.